வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் வருமான வரி, ரயில் கட்டணம், ஏடிஎம் கட்டணம் ஆகியவற்றில் சில மாற்றங்கள் அமலுக்கு வரப்போகிறது. இது எந்த மாற்றம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வருமாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா ரயில் கட்டணம். அதாவது முன்னதாக ரயிலில் முன்பதிவு செய்து டிக்கெட்டுகள் ரத்து செய்யும் போது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக ரத்து செய்தாலே 50% தொகை திரும்ப வழங்கப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா அது 8 மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 8 மணி நேரத்துக்கு முன்பாக 24 மணி நேரத்துக்குள் ரத்து செய்தால் 50% தொகை மட்டுமே திருப்பி தரப்படும். 72 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்துக்குள் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் ரயில் கட்டணம் தவிர பயண கட்டணத்தில் 25% பிடித்தம் செய்யப்படும். ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்பாக ரத்து செய்தால் சேவை கட்டணம் போக முழு கட்டணம் திருப்பி தரப்படும். ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடம் முன்பு வரை புறப்படும் இடம் மாற்றம் செய்ய முடியும். அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கட்டணம். அதாவது இனி HDFC வங்கி ஏடிஎம்களில் UPI மூலம் இலவசமாக பணம் எடுப்பதற்கும் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டெபிட் கார்டு மூலம் ஏடிஎம்களில் பணம் எடுக்கக்கூடிய வரம்புடன் இதுவும் சேர்க்கப்படுகிறது. இரண்டும் சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ள 5 வரம்பை தாண்டிவிட்டால் ரூபாய் 23 கட்டணம் வசூலிக்கப்படும். பந்தன் வங்கி ஏடிஎம்களில் பெருநகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு 3 இலவச பரிவர்த்தனைகளையும், பெருநகரங்கள் அல்லாத நகரங்களில் உள்ளவர்களுக்கு 5 இலவச பரிவர்த்தனைகளையும் அறிவித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கான பணம் எடுக்கும் வரம்பை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 75,000 குறைத்துள்ளது. அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா LPG சிலிண்டர். மத்திய கிழக்கு மோதலினால் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு காரணமாக வீட்டு பயன்பாட்டிற்கான LPG சிலிண்டர் விலையில் திருத்தம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமான எரிபொருள் கட்டணம் உயர உள்ளதால் விமான கட்டணத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு. புதிய பேன் கார்டிற்கு விண்ணப்பிப்பவர்கள் அல்லது திருத்தங்கள் செய்வதற்கான தற்போதைய விண்ணப்பங்கள் மார்ச் 31ஆம் தேதியுடன் காலாவதியாகிவிடும். முன்பு இதில் மாற்றம் செய்ய மற்றும் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை மட்டும் போதுமானதாக இருந்தது. தற்போது கல்வி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் ஆகிய கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டி வரும். இனி வங்கியில் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை டெபாசிட் செய்யும்போது பேன் கார்டு எண் வழங்கினால் மட்டுமே போதுமானது. அதேபோல் நிலம் அல்லது மனை வாங்கும்போது அவற்றின் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் இருந்தால் பேன் கார்டு எண் தர வேண்டும் என இருந்தது. தற்போது ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் வாங்கும்போது மட்டும் வழங்கினால் போதுமானது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக 2025ஆம் ஆண்டின் புதிய வருமான வரி சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது வருமான வரி செலுத்தும் செயல்முறையை எளிதாக்கும் நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. படிவம் 16 மற்றும் படிவம் 16A பதிலாக படிவம் 130 மற்றும் படிவம் 131 அறிமுகப்படுத்தப்படும். ITR 3 மற்றும் ITR 4 படிவங்களின் கீழ் வரி செலுத்துவோர் இனி ஆகஸ்ட் 31 வரை தங்கள் வருமான வரி விவரங்களை தாக்கல் செய்ய முடியும். புதிய முறையில் ரூபாய் 12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை. சம்பளம் பெறுவோருக்கான நிலையான கழிவு ரூபாய் 75,000 உள்ளது. இதையும் சேர்த்தால் 12.75 லட்சம் வரை வருமானம் ஈட்டுபவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை.